ஜீரோ உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று துவங்கியுள்ளது. கோலாகலமாக அந்த நிகழ்வு தொடங்கியுள்ளது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த நிகழ்வை துவக்கி வைத்துள்ளார். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக முதலீடுகள் குவிய இருக்கின்றது என்ற ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மேலும் முதலீடுகள் வந்திருப்பதாக முதலமைச்சர் தனது சிறப்பு உரையில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தான் இன்றைய ஜீரோ ஓவரில் நாம் அலச இருக்கின்றோம். 3 பொருளாதார வல்லுநர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக இன்றைய நிகழ்வுகள் இன்று துவங்கப்பட்ட அந்த உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு மற்றும் அது துவங்கப்பட்ட அந்த கலை நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்வுகளை எல்லாம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து அலசலாம். உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையம் விழா கோலம் பூண்டுள்ளது. காலை 11 மணி அளவில் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் தமிழ்தாய் வாழ்த்துடன் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இசைக்கலைஞர்கள் ரஞ்சினி, காயத்ரி ஆகியோரின் கர்நாடக இசை பாடல் அரங்கேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊருமிளா சத்ய நாராயணன் குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளின் முடிவில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான சின்னத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைத்தார். இதேபோல் சென்னையின் பல பகுதிகளிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மாநாடு நடைபெறும் சென்னை நந்தம்பாக்கம் பகுதியிலும் சென்னை விமான நிலைய பகுதிகளிலும் சாலையோரங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. உலகெங்கிலும் இருந்து வந்துள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு தமிழக கலாச்சாரத்தை எடுத்து சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். மாநாடு துவங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக 3 பொருளாதார வல்லுநர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சேகர் பொருளாதார வல்லுநர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல சிவகுமார் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் மூவரினுடைய வருகைக்கும் மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பதற்காக. திரு சேகர், உங்களிடமிருந்தே நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பொருளாதார மாநாடு ஒரு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாநாடு. சிறிய அளவில் நிகழ்ந்திருக்கின்றது. முன்பே சிறிய அளவில் சின்ன சின்ன காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அதை தாண்டி இன்று ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நீங்கள் சொன்னது போல் இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக சின்ன சின்ன நிகழ்வுகள் ஏற்கனவே நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டுருக்குன்னா எம்எஸ்சி அவங்களும் நடத்தியிருக்காங்க, எஸ்எம்இ நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் சிறிய அளவில் முதலீட்டாளரை ஈர்க்கும் வகையில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆட்டோத்துறை ஹுண்டாயெல்லாம் இங்கே வரும்பொழுது அவங்களும் பெரிய லான்ச்சிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டை பெரிய அளவிற்கு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு செயல்பாட்டாக தான் நான் பார்க்குறேன். திரு சிவகுமார், உங்களுடைய பார்வை இந்த ஒரு நிகழ்வில்? இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு முதன்மையாக. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு இது பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது என்ற முதல் முறை என்று பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மற்ற மாநிலங்களில் நடக்காத இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் அல்லது பொது அரங்கு இங்கே நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு பெருமையாகவும் இருக்கிறது. இது தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நடந்ததற்கு நாம் நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. திரு கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய பார்வை? டெவலப்மெண்ட் ஃபோக்கஸுக்கு அதாவது பேக் டு ஃபோக்கஸ் அப்படின்னு கொண்டு வந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸில் இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் ஏற்பட்டாலும் முதல் முறையாக எல்லா தரப்பு முதலீட்டாளர்கள், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒரே அரங்கில் அழைத்து இந்த என்டையர் தமிழ்நாடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கிளியராக போனது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1 லட்சம் கோடி என்பது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில எதிர்க்கட்சிகள் சிலர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள். அவ்வளவெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அது வெறும் ஒரு கண்கட்டி வித்தை அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் இன்று சிறப்புரையின் போது குறிப்பிட்டார், அதற்கும் தாண்டி முதலீடுகள் குவிந்திருப்பதாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த நிலையில் தமிழகம் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவதற்கு ஏன் தேர்வு செய்யப்பட்டது? தமிழகத்தினுடைய அந்த
விஷயங்கள் எல்லாம் என்ன, தமிழகத்தில் இருக்கக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் என்ன இந்த மாநாடு நடத்துவதற்கு என்பது குறித்து பார்க்கலாம். தமிழகம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கும் சூழ்நிலையில் தமிழகம் இந்த ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு தேர்வு செய்யப்பட காரணம் பொருளாதாரம், சாலைகள், சுகாதாரம், ஆற்றல் உட்பட 8 துறைகளில் தமிழகம் முதலிடம் இருக்கின்றது. வகைப்படுத்தப்பட்ட 9 துறைகளில் 8இல் தமிழகம் இந்திய அளவில் முதலிடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கின்றோம். மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களை தாண்டி தமிழகம் இந்த ஒரு 8 துறைகளில் பொருளாதாரம், சாலைகள், சுகாதாரம், ஆற்றல் உட்பட பல்வேறு துறைகளில் முதலிடம் இருக்கின்றது. அதேபோல தேசிய அளவில் தொழில்துறை உற்பத்தியில் 11% அளவிற்கு பங்களிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, 10இல் 1 பங்கிற்கும் மேலாக ஒரு மாநிலமாக தமிழகம் உள்ளது. தேசிய அளவில் அதிக தொழிற்சாலைகளை கொண்ட ஒரு மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கின்றது. 17% அளவிற்கு இங்கு தொழிற்சாலைகள் உள்ளது இந்திய அளவில். அதேபோல தேசிய அளவில் 16% தொழில்துறை பணியாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இதுவும் தமிழகம் தேர்வு செய்யப்பட ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல அதிக தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் தேசிய அளவில் 18% இருக்கின்றது. தமிழகத்தில் அதிக அளவில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களும் தேசிய அளவில் அது 18% இருக்கின்றது. ஒட்டுமொத்த அந்நிய முதலீடு ஈர்ப்பில் 3வது மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது. இது தேசிய அளவில் 7% இருக்கின்றது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது. தேசிய அளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கின்றது, 8.4%. கிட்டத்தட்ட ஒரு எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டாலும் அதில் 1வது இடத்தில் தமிழகம் இருக்கின்றது. தப்பித்தவறி கூட 2வது இடமோ அல்லது 3வது இடமோ தான் இருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் 28%, 4இல் 1 பங்கு அளவிற்கு தமிழகம் பங்களிக்கின்றது. இந்தியாவிலேயே முதல் பெரும் மாநிலமாகவும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழகம் இருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையும் கூட ஒரு முதலீடை ஈர்ப்பதற்கான நம்பகமான ஒரு துறையாக இந்த பொருளாதார சூழ்நிலையில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பார்க்கப்படுகின்றது. திரு கோபாலகிருஷ்ணன், தமிழகம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு வகைப்படுத்தும் பொழுது எல்லா விஷயத்திலுமே இந்தியாவில் முதலிடம் அல்லது 2வது இடம், 3வது இடம் இப்படியான ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக தான் இந்திய அளவில் ஒப்பிடும் பொழுது இருக்கின்றது. இது எந்த அளவிற்கு முதலீட்டாளர்களை ஈர்த்ததற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம்? இல்லை, இந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு டாப் 1 or 2, 3ல் இருக்குது. மெயினாக இப்போ சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இப்போ ஆந்திர பிரதேஷில் ஆல்ரெடி இந்த டிவிஷனால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆந்திரா இன்னும் அவங்க கேபிட்டலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஸோ இட் இஸ் அ லாங் வே டு கோ. தெலுங்கானாவும் அதே நிலையில் தான் இருக்குது. கர்நாடகாவில் ஐடி சர்வீசஸ் தவிர வேறு பெரிய அளவுக்கு அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியல. கேரளாவில் பொதுவாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு டேகே கிடையாது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ண எல்லா இண்டிகேட்டர்ஸுமே பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது தமிழ்நாடு பொறுத்தளவில் இப்போ கோயம்புத்தூர் ஒரு மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். திருப்பூர் ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருந்தது. ஸோ இப்போ நிறைய ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 50-100 ஆண்டுகளாக இருந்த ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், போர்ட், ரோட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சென்னை பெங்களூர் காரிடார்லாம் டெவலப் பண்ணும்போது இதற்கு உண்டான மைலேஜ் அப்படிங்கிறது வந்து பரவலாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்தியாவில் ஒரு டாப் 3 டெஸ்டினேஷன்ஸில் நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷனாக இருக்கும். நிச்சயமாக. திரு சிவகுமார், இந்த ஒரு சூழலில் தமிழகத்தில் நிகழக்கூடிய இந்த பொருளாதார இந்த ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது உலக சூழ்நிலையோடு எந்த அளவிற்கு பொருந்தி போகின்றது, எந்த அளவிற்கு தேவை ஏற்பட்டு இருக்கின்றது? முக்கியமான ஒரு கேள்வி இது. இன்று உலக சந்தை மாறி வருகும் ஒரு சூழ்நிலை. சைனா வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, சைனா தேஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா சைனா தான் எல்லாருமே பயமுறுத்திட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து சைனா பொருளாதாரம் சீன பொருளாதாரம் இன்றைக்கு ஒரு காலகட்டத்தை எட்டி நிச்சயமாக சீன பொருளாதாரமும் குறையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி கண் முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஐரோப்பிய நாடுகள், இத்தாலியாக இருக்கட்டும், துர்க்கியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கடந்த ஒரு 2 அல்லது 3 வருடங்களில் தத்தளித்து கொண்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சியிலே. அமெரிக்கா ஒன்று மட்டும் பொருளாதார வளர்ச்சியில் பெரிய அளவில் இன்னும் சாதிச்சில்லைன்னா கூட தைரியமாக எடுத்து முன்னின்று சொல்லுவோமே, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க அமெரிக்காக்காரங்க. அது கூட பொருளாதாரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் அவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க. பெருகி வரும் பொருளாதார பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த ஒரு அந்நிய சூழ்நிலையிலே இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மகாநாடு நடந்திருந்தால் அது வரவேற்கத்தக்கது தான் ஆஸ் அன் இந்தியன். ஆனால் அது தமிழ்நாட்டில் நடந்ததுக்குண்டான காரணங்களை நீங்கள் ஹைலைட்ஸ்லாம் சொல்லிட்டீங்க. என்னென்ன காரணங்கள்னு. பெருகி வரும் அயல் நாட்டில் அந்நிய நாடுகள் தராத தொழில் ஸ்திரத்தன்மையை, பயான்சின்னு சொல்லுவாங்க, பயான்சி, அதை வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை
இதை மாதிரி நெட்வொர்க்கிங்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்தியாவில் நீங்கள் முதலீடு பண்ணுங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது கூட சொன்னாங்க, இந்த உலக பொருளாதார மாற்றத்தில் பெரிய அளவில் சரிவை சந்திக்காத இந்தியாங்கிறது நிச்சயமா முதலீட்டிற்கு ஒரு உகந்த நாடு. அதிலும் தமிழகம் என்பது ஒரு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஹப்பாக இருக்கக்கூடிய இடம். அவருடைய கருத்து பெறப்பட்டது. திருசேகர், இந்த விஷயத்தில் அதாவது இந்த மாதிரியான ஒரு மாநாடு தமிழகத்தில் இவ்வளவு பெரிய மாநாடு நடக்கவில்லை, இந்தியாவில் எங்காவது நடந்திருக்கின்றதா? இதற்கு முன்பாக ஏற்கனவே நிகழ்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் எந்த அளவில் நடந்திருக்கின்றது, எந்த சூழ்நிலையில்? அதாவது நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வந்து இது போன்ற மாநாடுகள் வந்து நடந்திருக்கு. அதாவது இன்வெஸ்டார் சமிட்னு சொல்லக்கூடிய மாநாடு குஜராத்தில் நடந்திருக்கு. அது தவிர வந்து கர்நாடகாலையும் வந்து நடந்திருக்கு. இப்போ இங்கே இருக்க முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கும் போய் வந்து நிதிகளெல்லாம் வந்து திரட்டுறதுக்கு வந்து இன்வெஸ்டார் மீட்டை வெளிநாட்டில எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு வந்து நடத்தியிருக்கிறது தமிழ்நாடு. பெரிய அளவிற்கு முதலீடு மட்டுமல்ல, அந்த இலக்கையே வந்து தாண்டி இருக்கிற அளவுக்கு வந்து இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம்னு பார்க்கும்பொழுது வந்து இங்க வந்து ஆங்கிலம் படித்த இளைஞர் சக்தி வந்து ஜாஸ்தி. அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் எளிதில் அவங்க வந்து ஒரு ஸ்கில் பர்சனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. புது டெக்னாலஜியை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி ஒரு சீக்கிரத்தில் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து எளிதில் வந்து ஒரு உற்பத்தி சக்தியாக ப்ரொடக்டிவிட்டி பேஸாக வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், ப்ரொடக்டிவிட்டி மேன் பவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாம் போக அரசாங்கமே முன் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரே வந்து அறிவிச்சிருக்காங்க, 30 நாளைக்குள்ள வந்து எல்லா அதாவது அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கப்படும். இது தவிர மத்திய அரசாங்கத்தையும் வந்து அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் ஷுட் பி கிராண்டட் அட் த ஏர்லியஸ்ட் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டையும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டு சேர்ந்து செயல்படும் பொழுது இது வந்து வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக தமிழகம் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தேர்ந்தெடுக்க பல்வேறு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றன. அதை தாண்டி தமிழக அரசு முதலீட்டை அதிகரிக்க, முதலீடுகளை ஈர்க்க என்னவெல்லாம் செய்ய தயாராக உள்ளது, எந்த அளவிற்கு சலுகைகளை வழங்குகின்றது என்பதை பார்க்கலாம். தமிழக அரசின் சலுகைகளில் நிலத்திற்கு மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது சிப்காட், தொழில் பூங்கா போன்ற இடங்களில் நிலத்திற்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் 50% அளவிற்கு தமிழக அரசு மானியமாக கொடுக்கின்றது. நில பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதில் மானியத்தோடே கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு நிச்சயம் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் தொழில் தொடங்குபவர்களுக்கு. அதே போல முத்திரைத்தாள் மானியம் அப்படிங்கிறத பொறுத்தளவு நிலம் கட்டிடத்தின் உண்மை மதிப்பீட்டிற்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் மானியம் அளிக்கப்படுகின்றது. இதுவும் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு சலுகையாக இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மானியம் என்ற அளவிலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டுமான மூலதன செலவில் 25% அளவிற்கு வழங்கப்படுகின்றது. ஒரு தொழிற்சாலையினுடைய கழிவுநீர் வெளியேற்றல் அல்லது கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைக்கு கிட்டத்தட்ட 25% அளவிற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. மின்சார சலுகைகளில் மின்சார வாரியத்திலிருந்து வாங்கப்படும் மின்சாரத்திற்கு மூலதனத்தில் மானியம் வழங்கப்படுகின்றது. மின்சார வரிக்கும் விலக்கு அளிக்கப்படுகின்றது. அதே போல 80 லட்சமிலிருந்து $1.7 கோடி முதலீடு செய்யக்கூடியவர்களுக்கு $1 லட்சம் மூலதன மானியமாக வழங்கப்படுகின்றது. 3 ஆண்டுகளுக்கு மின்சாரத்தில் வரி விலக்கும் அளிக்கப்படுகின்றது. இவ்வளவு ஒரு சலுகைகள் கிடைக்கின்றது. திரு சிவகுமார், இந்த சலுகைகள் அப்படிங்கிறது முதலீட்டாளர்களை எந்த அளவிற்கு ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக கூறப்பட்ட சலுகைகள் எல்லாமே தொழில் முனைவோருக்கு கண்டிப்பாக சௌகரியம் செய்து கொடுக்கக்கூடியவைகள் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதையும் தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்பொழுது மானியம் எல்லாம் சொல்லணும். மின்சாரத்திற்கு மானியம் சொன்னோம், முத்திரைத்தாளில் மானியம் சொன்னோம். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் அண்ட் சாங்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பொருளாதார கருத்து தான். இது நான் என்ன மிஷினரி, தி மிஷினரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்னு வரும்பொழுது இன்னும் சில விஷயங்களை தளர்த்தி இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இதிலேயே இன்னும் சில விஷயங்கள் தளர்த்தி இருக்கலாம். ஆனால் இந்த சலுகைகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இயல்பாகவே எழுகின்றது. அந்த கேள்வி உங்கள் முன் வைக்க இருக்கின்றேன், அதற்கான பதிலையும் பெற இருக்கின்றேன். அதற்கு முன்பாக 06 ஒரு சிறிய இடைவேளை.